தமிழ் உச்சரிப்பு தொடர்பாக சட்டப்பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்றது. விவாதத்தில் அமைச்சர் மரிய வில்சன் ஆவேசமாக தெரிவித்த சில கருத்துகள் அரசியல் தளத்தில் விமர்சனத்திற்குள்ளாகி இருக்கின்றன. ஆங்கில உச்சரிப்பு மிக நேர்த்தியாக இருந்தது. தமிழில் பல சொற்றொடர்களை அவர்கள் பேசாமல் விட்டுவிட்டார்கள். சில சொற்றொடர்கள் இலக்கண பிழையாக அமைந்தது. நிதியமைச்சர் மரிய வில்சனின் தமிழ் உச்சரிப்பு குறித்து மதிமுக சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்ற கடையநல்லூர் எம்எல்ஏ ராஜேந்திரன் தெரிவித்த இந்த கருத்துக்கள் பேரவையில் காரசார விவாதத்திற்கு வித்திட்டது. நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் பேசிய ராஜேந்திரன் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்தபோது அமைச்சர் மரிய வில்சன் இலக்கண பிழைகளோடு பேசியதாக சுட்டிக்காட்டினார். நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தனது கட்சிக்காக வெகு சிறப்பாக வாதாடி பலம் சேர்க்கிறார் என்பதை நாங்கள் காண்கிறோம். நமது நிதியமைச்சர் அவர்கள் வருங்காலத்தில் அந்த பிழையின்றி பட்ஜெட் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குமேயானால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அவருக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் ராஜ்மோகன் வட்டார மக்களின் பேச்சு வழக்கிலும் தமிழ் தவழ்ந்து கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். அன்பிற்கினிய சகோதரர் வாஞ்சையோடு எனது தமிழை பாராட்டி நிதியமைச்சர் என்னோடு தமிழ் வகுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அப்படி பார்த்தால் மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் என்ன சங்க தமிழில் பேசுகிறார்? அவரே இயல்பான தமிழில் தான் பேசுகிறார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் மரிய வில்சன் தனது கிறிஸ்தவ மதம் தனக்கு அன்பு என மொழியை பயிற்றுவித்துள்ளதாக கூறினார். எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கத்துக் கொடுத்திருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிள்ல படிச்சிருக்கேன். பார்ன் கிறிஸ்டியன். அமைச்சரின் பேச்சுக்கு சமூக வலைதளங்களில் ஏற்கனவே பெரும் விமர்சனங்கள் எழுந்த நிலையில் அவர் ஆவேசமாக பதிலளித்தார். சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவரை சமாதானம் செய்ய முயன்றார். நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கிறேன், நீங்க தமிழ்ல இப்படி பேசி எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ண முடியாது. நான் இப்படிதான் பேசுவேன். மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள். அதோட பிரச்சனை முடித்து அதான் சொல்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க. சமாதானமாகாத அமைச்சர் கேலி செய்கிறீர்களா என திமுகவினரை பார்த்து கூறிவிட்டு தனது மைக்கை வேகமாக தள்ளிவிட்டு அமர்ந்தார். ஏன் செயல் இதுதான். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது. எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. இல்ல மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? இதனைத் தொடர்ந்து பேசிய எம்எல்ஏ ராஜேந்திரன் யாரையும் புண்படுத்தும் வகையில் பேசவில்லை என்றார். பின்னர் பேசிய முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு அமைச்சரின் பேச்சு வழக்கில் தவறில்லை என்று கூறினார். தென்னார்காடு மாவட்டத்தில் எல்லாம் பாத்தீங்கன்னா 82, 83 தான் சொல்லுவாங்க. 82, 83 சொல்ல மாட்டாங்க. பழக்கம். ஏன்னா என்னுடைய அண்ணனுடைய மாப்பிள்ளானால அவர் கல்யாணம் பண்ற காலத்துல தெரியும். அப்படிதான் பேசுவார். அவர் எனக்கே தெரியும். அவர் கன்னி பேச்சில ஒரு நகைச்சுவையாக சொல்லுன்ற அடிப்படையில் சொல்லப்பட்டதே ஒழிய அதான் நீங்க சிரிச்சு ஆகணும். நீங்க எப்பவுமே பேசுற மாதிரி. இந்த நிலையில் தமிழ் மொழியின் ஆளுமையுடன் ஒரு மதத்தை ஒப்பிட்டு பேசுவது சரிதானா என அமைச்சர் மரிய வில்சனுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். உணர்ச்சி மிகுதியில் தமிழ் மொழி மீது வைத்த தவறான விமர்சனத்திற்கு பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதேபோல அமைச்சர் மரிய வில்சனின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆளும் கட்சியினருக்கு தமிழ் வாயளவில் இருக்கிறதே தவிர வாழ்க்கையில் இல்லை என்று விமர்சித்துள்ளார். தமிழ் உச்சரிப்பு தொடர்பான விவாதம் பேரவையில் தொடங்கி அரசியல் தளத்திலும் எதிர்வினைகளை தூண்டியுள்ளது. தமிழ் உச்சரிப்பு தொடர்பாக